வணக்கம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல நம்ம பேசுவோம். ஹவு டு ஸ்பீக் ஃப்ளூயன்ட்லி இன் இங்கிலீஷ். இது நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு கொஸ்டின். எப்படி பேசுறது இங்கிலீஷில்? இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசணும், எப்படி பேசலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு ஆசை இருக்கும், இங்கிலீஷில் பேசணும், நல்லா சூப்பராக பேசணும் நம்மளும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆசை இருக்கும். ஆனால் அது எப்படி பேசுறது அப்படின்னு தெரியாமல் இருந்துகிட்ருப்போம். நிறைய டைம் அது நடக்கும். நானும் காலேஜ் டைம்லேருந்து பார்த்துட்ருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு. சரி, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு 10 டிப்ஸ் நான் வந்து தரேன். 10 சஜஷன்ஸ் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை. முதல்ல என்னால் நல்ல சூப்பராக இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு நம்புங்க. இதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் அந்த நம்பிக்கை தான் முக்கியம். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஒரு சின்ன குழந்தை வந்து எப்படி நடக்க ஆரம்பிக்குது? ஒரு 100 தடவை எரிஞ்சு விழுந்து, அதுக்கப்புறம் எந்திரிச்சு நிற்குது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்குது, அப்புறம் 2 ஸ்டெப்பு. எவ்வளோ நாள் ஆகுது? கான்ஃபிடன்ஸ், இதுதான் அடிப்படையான விஷயமே. 2வது விஷயம், do not be afraid to make mistakes. தயக்கம், ஹெசிடேஷன் இருக்கவே கூடாது. நான் தப்பா பேசிடுவேனா, கரெக்டா பேசிடுவேனா, தப்பா பேசினா கிண்டல் பண்ணுவாங்களே, திட்டுவாங்களே அப்படின்லாம் நினைச்சு அந்த தயக்கம் வந்து நமக்கு பெரிய ஒரு எனிமி. ஹெசிடேஷன், இன்ஹிபிஷன் அப்படிம்போம். மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது பண்ணி தான் அவன் ஒரு மனுஷன், இல்லைன்னா லேர்ன் பண்ணவே முடியாது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மட்டும் இல்லை, எந்த விஷயமும் லேர்ன் பண்ணவே முடியாது. அப்போ மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். பி ரெடி டு மேக் மிஸ்டேக்ஸ். இது வந்து ரொம்ப அகைன் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், அடிப்படையான ஒரு விஷயம். 3வது, நம்ம நிறைய டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து நேச்சுரலான ஒரு விஷயம். 3வது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, திங்கிங் இன் இங்கிலீஷ். திங்க் இன் இங்கிலீஷ் எப்படி பண்றது? இப்போ நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்? எனக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு இடத்துக்கு போறேன், எப்படி போகிறது அப்படின்லாம் பிளான் பண்ணும்போது எப்படி யோசிக்கிறேன்? தமிழில் தான் ஓடிட்டே இருக்கும். நாளைக்கு எந்திரிக்கிறோம், நாளைக்கு இத்தனை மணிக்கு கிளம்புறோம், அந்த பஸ்ஸை பிடிக்கிறோம், அங்கே போகிறோம், இப்படி தான் யோசிச்சுன்னு அந்த அந்த எண்ண ஓட்டம் இப்படி தான் இருக்குது. தமிழில் தான் இருக்கும். அப்போது நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் அது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நான் எப்படி யோசிப்பேன்? நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன், டுமாரோ யுவர் ஹவுஸ் ஐ கம், இப்படி தான் வரும். இது தவறான இங்கிலீஷ். ஏன் அப்படி வருது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய எண்ண ஓட்டம் தமிழ்ல தான் நமக்கு போகுது. நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அதை அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன். ஸோ டுமாரோ யுவர் ஹவுஸ் ஐ கம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அங்கதான் தப்பு நடக்குது. நீங்க எங்க போறீங்க? சிம்பிளான சென்டென்ஸ். நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொன்னா உடனே நான் வந்து யோசிக்கிறேன், யூ வேர் கோ, வேர் ஆர் யூ கோயிங், சிம்பிளா போச்சு. பட் என்ன நடக்குது அப்படின்னா, நமக்குள்ள அந்த தமிழ்ல தான் அந்த எண்ண ஓட்டங்கள் ஓடும் போது அதை நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த தவறுகள் நடக்குது. அப்போ அதனாலதான் நான் என்ன சொல்றேன், திங்க் இன் இங்கிலீஷ். அப்போ ஒரு விஷயத்த நம்ம இங்கிலீஷ்ல திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ அந்த சென்டென்ஸ் கரெக்டா வந்துடும். நம்ம பேசுற சென்டென்ஸ் எப்போ கரெக்டா வரும்னா, நான் என்னுடைய சிந்தனை என்னுடைய என்ன ஓட்டமே எப்படி இருக்கணும்னா இங்கிலீஷ்லயே இருக்கணும். இது சொல்றது ஈஸி. அப்போ நம்ம எப்படி பழகிக்கணும் அப்படின்னா, பிராக்டிஸ். இது 1 நாள் 2 நாள்ல வராது. இது வந்து நம்ம பழகிக்கிட்டே இருக்கணும். இதை கான்சியஸா ஒரு நினைவோடு நான் வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள் இது வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, 4வது, யூ ஷுட் பி அவேர் ஆஃப் த edutainment அப்படின்னு சொல்றேன் இன் இங்கிலீஷ். edutainment இன் இங்கிலீஷ். 4th பாயிண்ட், edutainment என்ன சொல்ல வரேன்? எஜுகேஷன் பிளஸ் என்டர்டெயின்மெண்ட், இது ரெண்டும் சேர்த்து ஒரு வேர்டா காயின் பண்றோம், edutainment அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன சொல்றோம்? டிவி இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள், அதுல இங்கிலீஷ் மூவிஸ் வாட்ச் பண்ணுங்க. இங்கிலீஷ் மூவிஸ் வாட்ச் பண்ணும்போது ஒன்றும் புரியாட்டி பரவாயில்ல, கீழே அந்த ஸ்க்ரோல் வரும் இல்லையா, அந்த சப்டைட்டில்ஸ், அந்த சப்டைட்டில்ஸை வாசிங்க, புரிஞ்சுக்கோங்க. அவங்க பேச ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட்.
நீங்க ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருந்தா அது கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். இங்கிலீஷ் நியூஸ் பாருங்க. இங்கிலீஷ் நியூஸ் பார்க்கும் பொழுது அது நிறைய விஷயங்கள் நமக்கு கிளியரா புரியும். ஏன்னா அதெல்லாம் மெதுவாக தான் பேசுவாங்க. கிரிக்கெட் பார்க்கும் பொழுதும் அந்த இங்கிலீஷ் கமெண்ட்ரி, இந்த மாதிரி அந்த இங்கிலீஷ் சேனல்ஸ் பாருங்க. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்து படிங்க, புக்ஸ். இதுல என்னன்னா நமக்கு பிடிச்ச விஷயங்களை படிக்கணும், வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு நியூஸ் பேப்பர் எடுக்கிறோம்னா மேபி உங்களுக்கு என்ன பிடிக்கும், ஸ்போர்ட்ஸ் படிங்க, பாலிடிக்ஸ் படிங்க, இன்டர்நேஷனல் நியூஸ் அதை படிங்க, இல்ல நம்ம ஊர்ல என்ன நடக்குது அப்படின்னா அதை படிங்க. நமக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அதை படிப்போம். ரீடிங் நியூஸ் பேப்பரா இருக்கலாம், புக்கா இருக்கலாம், நமக்கு பிடிச்ச புக்கு. இல்ல நான் எந்த ஃபீல்ட்ல போகணும்னு நினைக்கிறோம் எனக்கு அந்த புக்கை ரீட் பண்ணுவோம். அது சப்ஜெக்ட் புக்கா கூட இருக்கலாம், தப்பே கிடையாது. அதை ரீட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பண்ணணும். அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்டட் டாபிக், இன்ட்ரெஸ்டட் சப்ஜெக்ட் எது வேணா இருக்கலாம், அதை நான் அந்த விஷயம் சம்பந்தமா நான் ரீட் பண்ணணும். ஸோ ரீடிங் அண்ட் வாட்சிங் நியூஸ், வாட்சிங் மூவிஸ், இதெல்லாம் நம்ம பண்ணணும். என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறோம். ஸோ நமக்கு ஒரு எஜுகேட்டிவாகவும் இருக்கணும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கணும். 5வது பாயிண்ட், ரீட் அலவுட் அண்ட் இன்க்ரீஸ் யுவர் ஸ்பீடு. என்ன சொல்றேன் அப்படின்னா சத்தமா ரீட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா சத்தமா ரீட் பண்ணும் பொழுது அந்த ப்ரொனன்சியேஷன், அந்த உச்சரிப்பு எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம கேட்கறதுக்கே, நம்ம பேசுறது நம்ம கேட்கறதுக்கே நல்லா இருக்கும். ஸோ சத்தமா வாசிங்க, ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. போக போக அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ரைட்? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லோவா ரீட் பண்ணுவோம், அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். அது 5வது பாயிண்ட். 6வது என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு முக்கியமா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, இங்கிலீஷ்லேயே பேசுவாங்க அதிகமா. மேபி அவருக்கு தமிழே தெரியாம இருக்கலாம், வேற ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஈவன் ப்ரொஃபசர்ஸா கூட இருக்கலாம், டீச்சர்ஸா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். இங்கிலீஷ்லயே பேசுறவங்க அவங்கள கண்டுபிடிங்க, அவங்கள்ட்ட பழகுங்க, இங்கிலீஷ்லயே பேசுங்க. அது பேசும் பொழுது என்ன ஆகும்னா நம்ம நிறைய லேர்ன் பண்ணுவோம். ஏன்னா அவரும் இங்கிலீஷ்ல பேசுவாரு. ஸோ நம்ம அவர் வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. ஸோ நம்ம அழகா லேர்ன் பண்ணலாம். ஓ இந்த சென்டென்ஸ்ல இங்க வில்லுக்கு பதிலா கேன் போடணும், இல்ல பட் போடணும், வாட் எவர், ஷால் போடணும், ஷுட் போடணும். ஆல் தீஸ் திங்ஸ் we can learn only when we speak to English speaking people. அப்போ இங்கிலீஷ்ல பேசுறவங்கள்ட்ட நம்ம பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ நம்மளும் இங்கிலீஷ்ல பேசுவோம், அவர் சொல்லுவாரு, திருத்துவாரு, இதை திருத்தாம கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம பேச 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 வந்துடும். ஓகே, ஃபைன். 7th பாயிண்ட், ஃபார்ம் சிம்பிள் சென்டென்சஸ். நம்ம பெரிய பெரிய சென்டென்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. சின்ன சென்டென்சஸ் நமக்கு தெரியும் இல்லையா, ஈஸியா இருக்கும். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவோம், ஐ கேன் டூ இட், ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், இதெல்லாம் சொல்றோம் இல்லையா. ஐ வாண்ட் டு கோ, ஐ வில் கம். ஸோ இந்த சின்ன சின்ன சென்டென்சஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். சிம்பிள் சென்டென்சஸ், பெரிய பெரிய சென்டென்சஸ்லாம் தேவையில்லை. இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும் பொழுது சின்ன சின்ன சென்டென்சஸா ஃபார்ம் பண்ணி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த சிம்பிள் சென்டென்சஸை ஃபார்ம் பண்ணி நம்ம பேச ஆரம்பிக்கலாம். 8th பாயிண்ட், ஸ்பீக் டு யுவர் செல்ஃப். ஸ்பீக் டு யுவர் செல்ஃப்னா என்ன, நம்மள்கிட்ட நம்மளே பேசிக்கணும். செல்ஃப் டாக்னு சொல்றோம் இல்லையா, நம்மளே பேசிக்கணும். எப்படி பேசுறது அப்படின்னு சொன்னா நம்ம சில டாபிக்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். என்ன மாதிரி டாபிக்ஸ் அப்படின்னா, மேபி இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் இங்கிலீஷ்ல அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு பார்த்து கூட பேசுங்க, அதுக்கப்புறம் பார்க்காம பேசுங்க, இது தானா வந்துடும். அப்புறம் இங்கிலீஷ்லேயே பேசுங்க. இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான டாபிக்ஸ், உங்களுடைய ட்ரீம்ஸ், உங்களுடைய கோல்ஸ், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய இன்ட்ரெஸ்டட் ஸ்போர்ட்ஸ், இல்லை உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஊர், என்ன வேணா இருக்கலாம், அதை பத்தி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணி பேசும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும். ஏன்னா நமக்கு இன்ட்ரெஸ்டடான டாபிக்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அழகா நம்ம பேச ஆரம்பிக்கணும். ஸோ நமக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும். நம்ம பேசும்போது நமக்கே ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்கும். பாயிண்ட் நம்பர் 9, பிராக்டிஸ்.
ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ரெகுலராக அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா? ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ண 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 தான் நம்ம சொல்லுவோம் ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஒன் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறோம். அப்போது ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிறதும் அந்த ப்ராக்டிஸ் தான். அப்போது ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும், டெய்லி பேசிஸில் இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இது ஒரு ஹேபிட்டாக மாறிடும். நம்ம சொல்லுவோம் 21 days ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக பண்ணால் அது ஹேபிட் ஆயிரும் அப்படின்ட்டு. இதுதான் உண்மை. ஒரு மண்டலம் அப்படின்னு கூட சொல்லலாம். 48 days நம்ம சொல்லுவோம் ஒரு மண்டலம். அது வந்து ஒரு விஷயத்தை ரெகுலராக பண்ணும்போது அது ஹேபிட் ஆயிரும். 10வது பாயிண்ட், கிளியர் யுவர் டவுட்ஸ். ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து லேர்னிங் அப்படின்னு சொல்லும் பொழுது என்றைக்குமே ஃபீட்பேக் அவசியம். நம்ம கரெக்டாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமான்னு சொல்லும்போது ஃபீட்பேக் ரொம்ப அவசியம். அப்போது நமக்குன்னு சில டவுட்ஸ் இருக்கும். இந்த வார்த்தைக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாமா இந்த இடத்துல அப்படின்லாம் வரும்போது எப்படி கிளியர் பண்ணுறது? பெஸ்ட்டு வந்து நல்ல இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ப்ரொஃபஸராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். தயவு செய்து போய் அவங்கள்ட்ட நம்ம டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கணும். தயங்கவே கூடாது, போய் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இது தப்பு, இதுதான் ரைட்டு, இது ரைட்டான வேர்டு. சிம்பிள். ஸோ இதுதான் அந்த 10 முக்கியமான டிப்ஸ், சஜஷன்ஸ், எனக்கு தோணுன சஜஷன்ஸ். ஓகே, இதை தாண்டி ஒரு ஸ்பெஷல் ஐடியா ஒன்று சொல்கிறேன், சஜஷன். என்னன்னா, நம்ம இங்கிலீஷில் பேசணும் பேசணும் பேசணும்னு சொல்லி அந்த ஆசை இருந்துகிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் இங்கிலீஷில் பேச மாட்டாங்க. ஈவன் சில பேர் நல்லா எழுதுவாங்க ஆனால் பேச முடியாது. பேசணும்னு நினைப்பாங்க ஆனால் பேச மாட்டாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. என்னை நிறைய பேர் கேட்பாங்க, என்ன பண்ணுறது, எப்படி இங்கிலீஷில் பேசுறது, எப்படி இங்கிலீஷில் பேசுறது, ஏதாவது ஐடியா கொடுங்க, சொல்லுங்க. ஒரே விஷயம்தான், எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம்தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா இங்கிலீஷில் பேசணும். திருப்பி சொல்கிறேன், இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா இங்கிலீஷில் பேசணும். அவ்வளவுதான். இங்கிலீஷில் பேசணும் பேசணும்னு சொன்னால் இங்கிலீஷ் வந்துடாது. இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கணும், அவ்வளவுதான். ஒன் ஃபைன் டே அருமையாக பேச ஆரம்பிச்சிருவோம், அவ்வளோதான். சிம்பிள். ஸோ டூ வெல். நல்லா லேர்ன் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக இங்கிலீஷ் நல்லா பேச ஆரம்பிச்சிடலாம். வாழ்த்துக்கள். நன்றி.